லேயாளோட இருந்துட்டே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தாரு, மகளே இல்லை, நான் உன்னை நினைக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை தான், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லாரோடையும் உன்னை நான் விசேஷமானவளாய் நான் வைத்திருக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறத விட உனக்கு நான் பாரு இவ்வளோ சுலபமா ஈஸியா நான் தந்துட்டேன். உன் கணவனாருடைய அன்பு கூட உனக்கு கிடைக்கல, ஆனா நான் உன்னை கர்ப்பம் தரிக்கும்படி பண்ணினேன். உனக்காக பாரு அடுத்த ஒரு கர்ப்பத்தை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷனுடைய அன்பிற்காக காத்திருக்கணும் அவசியம் இல்லை. சில நேரத்தில் சிலருடைய நேசத்தை நம்ம எந்த விதத்திலும் கொண்டு வர முடியாது. இவங்க என்ன நேசிக்கல, நேசிக்கிறதுக்காக என்னென்னமோ நீங்க செய்யலாம். மனுஷனுடைய நேசத்தை பொருட்களாலையும் மனுஷனுடைய நேசத்தை பணத்தினாலையும் கண்டிப்பாக வாங்க முடியாது. அப்படி அவங்க நேசிக்கிறவங்க உண்மையா அவங்க மனசுல இருந்து வரணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை கொஞ்சம் நம்ம நேசிச்சாலே போதும், நம்மை நேசித்து நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு சகோதரி ஒருவேளை லேயாளை போல நீங்க இருக்கலாம். பாஸ்டர், இந்த லேயாளுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒண்ணுதான், எனக்கு யாருடைய பாசமும் கிடைக்கல, என் தகப்பனாருடைய பாசம் எனக்கு இல்லை, என் கணவனாருடைய பாசம் எனக்கு இல்லை, என் பிள்ளைகளுடைய பாசம் எனக்கு இல்லை. ஆனா நான் பாசத்திற்காக ஏங்குறேன், பாசத்திற்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். லேயாளோடு ஆண்டவர் இருந்தால், லேயாளுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தால், அவளுடைய மன விருப்பத்தின்படியே கடைசி மரணம் அடையும் போது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த யாக்கோபனுடைய கல்லறையிலே, ஆபிரகாமனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் இதுதான் அவனுடைய கணவனார் என்று கர்த்தர் அதிலையும் ஆறுதல் படுத்தினார். ஆமென்.